டேய் விஷ்ணு பேசுகிறப்பா. தமிழ்நாடு உள்ள கணக்கு, ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் உள்ள கணக்கு, சென்னை மெட்ராஸ் டு கன்னியாகுமரி வரைக்கும் பூரா ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் உள்ளவனும் காவல்துறை உள்ள அதிகாரியும் நீதிமன்ற கோர்ட்டை அவமதித்து வெளியில் ஆடு மாடு கோழி பறவைகளை வெட்டி சாப்பிடுதான், ஓடுதான், ஆடுதான், பாடுதான். இது எவ்வளோ பெரிய குற்றம். அப்போ வனத்துறை உள்ள சட்டத்தை பூமியில் இருக்கிறத விட்டுட்டாங்க. வனத்துறையில் மட்டும் உள்ளே போய் வெட்ட போவான், பிடிப்பான், அடிப்பான், திம்பான், அவனை மட்டும் கணக்கை காட்டிட்டு போயிடுவாங்க நீதிமன்றம் கோர்ட்டு. அப்போ கண் கட்டு விளையாட்டு எப்படி விளையாட்டு? அதே சட்டம் ஒரு இரட்டார எப்படி மானிட கொசு மாதிரி கிடக்கும். ஆணும் பெண்ணும் கவர்மெண்ட் வாழாக்கிற அனைத்தும் எப்படி பாழாக்குதான் பார்த்தியா? அதான் குடுப்பு வல்லுசாக கொடுக்கணும்டா அப்படின்ட்டார். குடுப்பு வாங்கலையில் அடி வாங்கலையில் அப்படியே பேண்ட் சட்டையை போட்டு மாட்டி வருவான் அதிகாரி. கையெழுத்து போடுவேன் எப்படி பூமிக்கு கையெழுத்து போடுவேன். அந்த கையெழுத்துலாம் போட்டு பிடிச்சிட்டாரப்பா, போட்டார், கணக்கு எடுத்துட்டார். ஃபாரஸ்ட் ஆஃபீஸும் காவல்துறை அதிகாரிக்கும் இப்போ கணக்கு நம்ம போடுறோம். உயிர் பலி எவ்வளோ அடிக்கான், என்ன போகுது, ஆடு மாடு எல்லாம் கணக்கு காவல்துறையும் கொடுக்கணும், ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் கணக்கு கொடுக்கணும். ஃபாரஸ்ட் மசுக்கு மட்டும் கணக்கு கிடையாது. அவன் பூமியில் இங்கே வரான்ல, வீட்டில் போய் அவனும் சட்டியில் கிட்டியில் வாங்கி எல்லாம் சாப்பிட்டு தானே போகிறான். அப்போ எவ்வளோ பெரிய தப்பு செய்தான். அறிவு மூளை கொடுத்துருக்காரு, வாய் கொடுத்துருக்காரு, கண் கொடுத்துருக்காரு, 2 கை கால் கொடுத்துருக்காரு. இவ்வளோ பெரிய தப்பாக செய்தோம் போட்டார். இந்த கணக்கு வரையில் உள்ள ஆட்டி விட்றப்பா, 8 நாட்டு சனி சரி ஆட்டி விட்டு கணக்கு முடிஞ்சு வச்சு உள்ளே ஆட்டி விட்டு இது பெரிய கணக்கு. அதான் சொல்லிட்டார்ல, ஒரே உயிராக நான் படைக்கேன், அதில் பூமியில் எல்லாமே கொடுக்கேன், நீ எதுக்கு அடித்து சாப்பிடுதா மானிட பேரில் அவர் கேட்கார். நீதி அரசர் கடவுள் கேட்கார். முக்கால் சத்தியம் கணக்கு போட்டாச்சு. இந்த கணக்கை ஒப்படைக்கலைன்னா அது தலையில் மாறி போவோம், மாறி வரும். முக்கால் சத்தியம்.